கிருஷ்ணருடைய 9 அவதாரங்களும் மனிதனுடைய 9 தன்மையை வெளிப்படுத்துதுன்னு நான் சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் எடுத்த அவதாரம், இந்த மச்ச அவதாரம் எப்போ எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரளயத்தின் போது மச்ச அவதாரம் எடுக்கப்படுது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் முழுமையடைந்த பிறகு என்ன ஆகுது, நீந்தி வெளியே வரக்கூடியது தான் மச்ச அவதாரத்தினுடைய தன்மை. அதாவது பனிக்குடம் உடைந்து மீன் என்ன ஆகுது, வெளியே வருது. அந்த மீன் என்பது குழந்தையினுடைய வடிவை குறிப்பிடுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மச்சவதாரம் என்பது தாயினுடைய வயிற்றுக்குள்ளார குழந்தை பனிக்குடத்தை உடைத்து வெளியே வருவதை மச்சவதாரம் குறிப்பிடுது. அடுத்தது பாருங்க, கூர்மாவதாரம். இந்த கூர்மாவதாரம் ஆமையினுடைய வடிவம். ஆமையினுடைய குணம் என்ன? தலையை வெளியே நீட்டி மற்ற உறுப்புகளை எல்லாம் தன்னுடைய ஓட்டுக்குள் பதித்துவிடும். அதே போல் பாருங்க, குழந்தை தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து, அதாவது யோனிப்பை மூலியமா வெளியே வர குழந்தை. இன்று சுகப்பிரசவம் எத்தனை சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, சுகப்பிரசவம் பார்க்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் தாயினுடைய அந்த யோனி பகுதியிலிருந்து வெளியே தலை வரக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆமையினுடைய ஸ்வரூபம். அதாவது கூர்மாவதாரம், தலை வெளியே வந்துடும், மற்ற உடல் உறுப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா தாயினுடைய வயிற்றுக்குள்ளார உள்ள வச்சுக்கும். ஸோ இது கூர்ம அவதாரத்தினுடைய ஒரு தன்மையை குறிப்பிடுது. அதாவது கூர்ம அவதாரம் என்ன, எதற்காக எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மந்தார மலையை அமுதம் கடையும் போது மந்தார மலையை தாங்கி பிடிப்பதற்காக இந்த கூர்ம அவதாரம் எடுக்கப்படுது. மந்தார மலையை தன்னுடைய முதுகால், அதாவது ஆமையினுடைய அந்த ஓட்டினால் தாங்கி பிடிக்குது. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம். அடுத்தது வராக அவதாரம். வராகம் என்பது பன்றியை குறிப்பிடப்படுவது. இந்த பன்றி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே பன்றியினுடைய ஒரு குணம் என்னன்னா, மண்ணில் விழுந்து எந்திரிச்சிட்டே இருக்கும். அதாவது உருண்டுட்டே இருக்கும், உருண்டு பிறண்டு ஓடிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, தன்னுடைய உடல் வெப்பநிலையை சீராக வைக்க, தன்னுடைய உடல் வெப்பத்தை எப்பொழுதுமே சீராக வைத்துக்கொள்ள மண்ணில் என்ன பண்ணும், உருண்டு பிறண்டுட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தை வெளியே வந்துருச்சு இல்லையா, இந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் உப்புற விழக்கூடிய நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய அங்கமாக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முறையில் ஒரு முக்கிய நிகழ்வாக நம்ம எடுத்து பண்ணுவோம். அதே விஷயந்தான், அந்த குழந்தை உருண்டு பிறழ்வது தான் பார்த்தீங்க அப்படின்னா வராக அவதாரம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம்ங்கிறது இப்போ உருண்டு பிறண்டாச்சு, இந்த குழந்தை என்ன பண்ணுது, 4 கால்களால் நிற்குது. 4 கால்களால் நடக்கலை, 4 கால்களால் நிற்குது. அதாவது 4 கால்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கை 2 கால், அதாவது கால் பார்த்தீங்கன்னா முட்டியை மடக்கி என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை நிற்கும். நடக்காது, சிங்கநடை ஓட்டு சிகரத்தில் இருக்கிற மாதிரி நடக்காது. ஆனால் இந்த 4 கைகளை ஊன்றி, 4 கைகளோ 4 கால்களோ ஊன்றி, 2 கைகளையும் 2 கால்களையும் ஊன்றி சிங்கத்தினுடைய வடிவில் என்ன பண்ணுது, குழந்தை நிற்கக்கூடியதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க அவதாரம், அதாவது நரசிம்ம அவதாரம். அதற்கு அடுத்தது பாருங்க, வாமன அவதாரம். வாமன அவதாரத்தை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. என்னன்னா 3 அடி மண் கேட்டான்னு சொல்லப்படுது. அந்த சக்கரவர்த்தியினிடம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி மண் கேட்கிறாரு. அதாவது 2 அடி 10ல் 3வது ஒரு அடியா மண் கேட்கிறாரு. அப்ப 3வது அடிங்கிறது பார்த்தீங்கன்னா குள்ள மனிதன் சொல்றோம் இல்லையா, குழந்தை 4 கால்களில் நின்று அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கால்களில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு குழந்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 கால்லையும் நடக்காது, 4 கால்லையும் நடக்காது. தன்னுடைய துணைக்காக ஒன்றை எப்பொழுதுமே என்ன பண்ணும், பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்கும். ஸோ அதே மாதிரி அந்த 2 அடி மண் அல்ல, 3வது அடி மண். 2 காலில் நடக்காதனால 3வதா ஒன்றை ஊன்றி என்ன பண்ணுது, குழந்தை நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாமன அவதாரம்.